بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் கேட்கவிருக்கின்ற சூரா சூரத்து தகாசுர் என்பதாகும். சூரத்து தகாசுர் இந்த சூரா மக்கியாவை சேர்ந்தது. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்றதற்கு முன்னர் இறக்கப்பட்ட சூறாவாக சூரத்து தகாசுர் கருதப்படுகிறது. இந்த சூறாவுக்கு சூரத் அல்-ஹாக்கும் என்ற பெயரும் சொல்லப்படுகிறது. அதேபோன்று சில சஹாபாக்கள் இந்த சூறாவுக்கு சூரத்துல் மக்பரா எனவும் சில சஹாபாக்கள் இந்த சூரத்து தகாசுருக்கு பெயர் சொன்னார்கள். இந்த சூரா ஏற்கனவே குறிப்பிட்டது போல மக்கியாவை சேர்ந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் இறக்கப்பட்ட சூரா. இந்த சூறாவும் ஒரு சிறிய சூறாவாக கருதப்பட்டாலும் கூட அதனுடைய கருத்துக்கள் மிகவும் ஆழமான கருத்துக்களை கொண்டது. இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா மறுமை நாளை மறந்து வாழுகிற மனிதர்களை இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா வெளிச்சம் போட்டு காட்டுகிறான். மறுமை நாள் என்று ஒன்று நிச்சயமாக அது நடைபெறத்தான் போகிறது. எனவே அந்த நாள் உறுதியான நாள். இப்போதைக்கு அல் குர்ஆனும் ஹதீஸும் அந்த நாளை பற்றி உங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. மறுமை நாளில் உங்களுடைய கண்களால் அந்த நாளை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்பதாக இந்த குர்ஆனில் இந்த சூரா எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம் சூரத்துல் அஸ்ர் வல் அஸ்ர். இந்த சூரா மனிதர்கள் வெற்றி பெறுவதற்கான காரணங்கள் என்ன, எப்படி நாம் சந்தோஷமாக உலகத்தில் வாழுகிற அந்த முறையினை எங்களுக்கு சொல்லித் தந்தது போல சூரத்து தகாசுர் மனிதர்கள் உலகத்தை பற்றி பிடித்துக் கொண்டு அதுவே நிரந்தரமான வாழ்க்கை என நினைத்து கொண்டு வாழ்கிற மனிதர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் கை சேதப்படுவார்கள், அவர்கள் நஷ்டவாளிகள் என்பதை இந்த சூரத்து தகாசுர் தெளிவாக சொல்லித் தருகிறது. எனவே இந்த சூரத்து தகாசுர் அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, துனியா அது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, அது கொஞ்ச காலத்து வாழ்க்கை. நிச்சயமாக ஒவ்வொரு மனிதரும் அந்த துனியாவை விட்டுவிட்டு அந்த மறுமைக்காக தயார் செய்ய வேண்டிய அந்த அவசியத்தையும் இந்த சூரா எங்களுக்கு தொட்டு காட்டுகிறது. அல்ஹாக்கும் தகாசுர். அத்தகாசுர் என்று சொன்னால் அதிகமாக சேர்ப்பது, அதிகமாக சேர்க்கின்ற அந்த எண்ணம், அந்த பழக்கம் உங்களை உலக வாழ்க்கையை, அந்த பழக்கமானது உலக வாழ்க்கையை கெடுத்திவிட்டது. நீங்க அல்லாஹுக்காக நல்ல முறையில் வாழ்வதை விட்டும் உங்களை திருப்பி விடுகிறது. எது? அதிகமாக சேர்க்க வேண்டும் என்ற ஆசை. அல்லஹு என்றால் வமா ஹாதிஹில் ஹயாத்து துனியா இல்லா லஹ்வும் வ லஅப்
குர்ஆன் சொல்லுகிறது, இந்த உலக வாழ்க்கை அது லஹு, ஒரு வீணான விளையாட்டை அன்றி வேறு கிடையாது. அதாவது நாம் அப்படி சொல்கிற போது உலகத்தை மறந்து யாராலும் வாழ முடியாது. உலகத்தில் வாழ்ந்துதான் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் சுவனத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை என நினைத்து கொண்டு அப்படியாக உலகத்தை கட்டி பிடித்து கொண்டு மறுமையை மறந்து வாழ்வர்களை பற்றி தான் அல்லாஹ் இந்த சூறாவில் குறிப்பிடுகிறான். எனவே இன்னும் ஒரு வசனம் சொல்கிறது, வதரில்லதீன தஹது தீனஹும் லஐபம் வலஹ்வா. சில மனிதர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மார்க்கத்தை விளையாட்டாகவும் கேளிக்கையாகவும் கூத்தாகவும் மார்க்கத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய விடயத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருந்து கொள்ளுங்கள் என அல் குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அத்தகாசுர் என்று சொன்னால் அதிகமாக சேர்க்கிற அந்த எண்ணம், ஆசை, அதிகமாக சொத்துக்களை சேர்க்க வேண்டும், அதிகமான பிள்ளைகளை பெற்று அதன் மூலமாக பேர் எனக்கு வர வேண்டும், அதன் மூலமாக சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு மனிதன், நிறைய சொத்துக்களை வைத்திருக்கிற மனிதன், நிறைய பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளை நல்ல நல்ல தொழில்களிலும் நல்ல நல்ல பதவிகளிலும், அதாவது அவர்களுக்கான அந்த அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்த ஒரு மனிதன் என பெயர் வாங்க வேண்டும் என சில மனிதர்கள் நினைக்கிறார்கள். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் உலகத்தை நீங்கள் அப்படியே பற்றி பிடித்து கொண்டு மறுமையை மறந்து அவைகளை செய்யக்கூடாது என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே இந்த வசனத்தினூடாக நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். உலகத்தில் நாம் ஒரு சொற்ப காலத்திற்காக வாழ வந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கையை மறந்துவிடச் செய்துவிடக் கூடாது, அதாவது மறக்கடிக்க கூடாது என்பதை நாம் ஆணித்தரமாக இந்த சூறாவின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். உலகத்தில் நாம ஹலாலான முறையில் பொருட்களை சேர்க்கலாம், பிள்ளைகளை பெற்று எங்களுடைய மறுமை வாழ்க்கையை, மறுமைக்கான அமல்களை செய்வதை பாழாக்காமல், நல்லமல்களை வீணாக்காமல் மற்ற உலகத்துடைய அனைத்து அமல்களையும் வேலைகளையும் செய்து கொள்ளலாம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சயுஸீபு உம்மதி தாஉல் உமம். எனது இந்த சமூகத்துக்கு இதுக்கு முன்னர் வந்த சமூகங்களுக்கு ஏற்பட்ட அதே நோய் இந்த சமூகத்துக்கும் ஏற்பட போகிறது என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதுக்கு முன்னர் வந்த அந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட அந்த நோய் என்ன யா ரசூலல்லாஹ் என கேட்டபோது சொன்னார்கள், முதலாவது சொன்னார்கள் அல் அஷர். அஷர் என்று சொன்னால் அதாவது உலக வாழ்க்கையில் மதிமயங்கி அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்துக்களை மறந்து, அல்லாஹ்வுடைய அருள்களை மறந்து உலகத்தில் வாழ்கிறது தான், தற்பெருமையோடு வாழ்வதைத்தான் அல் அஷர் என சொன்னார்கள். அதே போன்று வல் பதர். பதர் என்று சொன்னால்
அதாவது அடுத்த மனிதர்களை பார்த்து அவர்களை நாங்கள் அதாவது மதிக்காமல் பெருமையோடு வாழ்கிறது, உண்மையை ஏற்காமல் நாம் வாழ்வது, அடுத்தவர் உண்மை சொன்னாலும் கூட அந்த உண்மையை ஏற்க எங்களது உள்ளம் மறுக்கும், அடுத்த மனிதர்களை ஏளனமாக பார்க்கின்ற அந்த எண்ணம், இப்படி பிழையான எண்ணங்களோடு இந்த சமூகமும் வாழும் என சொன்னார்கள். அதே போலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வத்தகாசுர், தகாசுர் என்றால் செல்வம் சேர்க்கிறதுல, பதவிகளை புகழ சேர்க்கிறதுல ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்வார்கள். அவரை விட கூடுதலாக எனக்கு சொத்து இருக்கிறது, அவரை விட கூடுதலாக எனக்கு வங்கியில பணம் இருக்கிறது, அவரை விட கூடுதலாக நான் பிள்ளை பெற்றிருக்கிறேன், இப்படியாக அடுத்தவர்களை விட அதிகமாக செய்ய வேண்டும் என்ற அந்த போட்டி இந்த சமூகத்திலும் வரும் என சொன்னார்கள். அதே போல சொன்னார்கள், உலக விடயங்களில மனக்கசப்பு, மற்றவர்களோடு பகைமை பாராட்டுவது, அடுத்தவர்களோடு அதாவது அவர்களை எதிர்ப்பது, எந்த விஷயத்தில்? உலக விடயங்களில. ஏன் குர்ஆன் சொல்லுகிறது, நன்மையை தேடுகிற விடயங்களில் நீங்க ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என சொன்ன போதும் கூட நாங்க அவைகளை எல்லாம் மறந்து உலக விடயங்களில் அவரை விட எப்படியாவது நான் முந்த வேண்டும், அவரை விட கூடுதலாக சம்பாதிக்க வேணும், அவரை விட கூடுதலாக நான் சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஆசை இந்த சமூகத்தையும் பீடித்துக் கொள்ளும் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், வத்தபாகுது வத்தஹாசுது, ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்வார்கள், அடுத்தவரோடு அவர்கள் வெறுப்பு கொள்வார்கள், கோபித்துக் கொள்வார்கள். எதற்காக என்றால் உலகத்திற்காக, உலக ஆசைக்காக, உலக சொத்துக்களுக்காக அடுத்தவரோடு கோபித்துக் கொள்வது, பொறாமைப்பட்டுக் கொள்வது. ஹத்தா யகூனல் பகி, இதனால என்ன நடக்கும் என்றால், அதனுடைய முடிவு என்னென்றால், அதனுடைய விபரீதம் என்னென்று சொன்னால், அநியாயம் உலகத்தில் தலை தூக்கும். அடக்குமுறை, காசு உள்ளவன் பதவி உள்ளவன் காசு இல்லாதவனை, பதவி இல்லாதவனை அடக்குகிற அந்த ஒரு மோசமான பழக்கம் உலகத்தில் நாம் பார்க்கிறோம். இதுதான் உலகத்தில் உள்ள பிரச்சனை. காசு யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் காசு இல்லாதவர்களை மதிக்காத ஒரு மோசமான நிலை, அவர்களை பார்த்து பெருமையாக நடந்து கொள்வது, அல்லது முடிமானவரை அவர்களை அடக்குவது, ஏழைகளை அடக்குவது. அதே போன்று பதவி உள்ளவர்கள் பதவி இல்லாதவர்களை அடக்கி ஆளுவதற்கு முயற்சிப்பது. இது அனைத்தும் உலகத்தில் மிக மோசமான செயல்கள் என இந்த சூரா சொல்கிறது. அல்ஹாக்கும் அத்தகாசுர், அதிகமாக சம்பாதிப்பது, அதிகமாக பதவிகளை ஆசைகளை சேர்த்து 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 நீங்க உலக வாழ்க்கையில் மெய்மறந்து அப்படியே போய்விடுகிறீர்கள். ஹர்ஜ், கடைசியில இந்த அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு நீங்க கடைசியாக செய்கிற ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? அல் கத்லு அல் ஃபசாத், உலகத்தில் அட்டூழியம் செய்கிறது, ஃபசாது செய்கிறது. அதே போல அடுத்தவர்களை கொலை செய்கிற அளவுக்கு மனிதன் அதாவது எத்தனிக்கிறான். இப்படியான இந்த உலக விவகாரங்களில் அதிகமான ஆசை கொண்டதன் விளைவு அடுத்தவரை
கொலை செய்வதில் முடிகிறது என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஹாக்கிம், தபரானி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு ஷிஹீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒருமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தேன். அவர்கள் அல்ஹாக்குமுத் தகாதுர் என்ற இந்த சூறாவை ஓதிக்கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அதனை ஓதிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், மனிதன் சொல்லுகிறான், மாலி மாலி, எனது சொத்து, என்னுடைய சொத்து, என்னுடைய பணம் என மனிதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மனிதா, உனக்கு உங்களுடைய சொத்தில் நீ சாப்பிட்டதை தவிர வேறொன்றும் கிடையாது. எவ்வளவோ சொத்துக்கள் இருந்தாலும், எவ்வளவோ செல்வங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட அளவுதான் சாப்பிட முடியும். அந்த சாப்பிடுவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. வேற என்ன பலனை கண்டு கொண்டீங்க? அல்லது நீங்க அழகான ஆடைகளை உடுத்தீர்கள். அந்த ஆடைகள் எல்லாம் பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு பழசாகி இத்து போய் தெரிச்சு போய்விடும். இந்த சொத்துக்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு என்று சொல்லி எது இருக்கிறது என்றால், நீங்க எதனை சதக்கா செய்தீர்களோ, அடுத்தவர்களுக்கு எதனை நீங்கள் தான தர்மமாக கொடுத்தீர்களோ அதுதான் உங்களுக்கு மிஞ்சும் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஹதீஸ் முஸ்லிமில் பதிவாகி இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு தங்கத்தினால் ஒரு ஓடை இருந்தால் அவன் இன்னும் ஒரு ஓடை இருக்கக்கூடாதா என அவன் ஆசை வைப்பான். 2 இருந்தால் மூன்றாவது தங்கத்திலான ஒரு ஓடை இருக்கக்கூடாதா என அவன் ஆசை வைப்பான். எனவே ஒரு மனிதனுடைய வாய நிரப்புகிறது மண்ணே அன்றி, மண் தான் அவனுடைய வாய நிரப்ப போகிறது என சொல்லிவிட்டு அல்ஹாக்குமுத் தகாசுர் என்ற சூறாவை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, உலகத்தில் நாங்க பணங்களை சம்பாதிக்கிறோம், சொத்துக்களை சம்பாதிக்கிறோம் என்றால் அதிகமாக சம்பாதிக்க கூடாது என இஸ்லாம் சொல்லவில்லை. அதனைத்தான் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சில சஹாபாக்கள் நிறைய சொத்துக்களை உலகத்தில் சம்பாதித்தார்கள். ஆனால் அவர்கள் சொத்துக்களை அதிகமாக சம்பாதித்ததனால மறுமையுடைய விடயங்களை ஒருபோதும் அவர்களை பால்படுத்தவில்லை. அதாவது எவ்வளவுதான் உலகத்தில் சொத்துக்கள் இருந்தாலும் அமல் செய்கிற விடயத்தில், மறுமையை தேடுகிற விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அது துனியா, அந்த உலகத்தை அந்த இடத்தில் வைத்தார்கள். மறுமை என வரும்போது, அமல்கள் என வரும்போது அந்த இடத்திற்கு அவர் முதலிடம் அவர்கள் சஹாபாக்கள் கொடுத்ததனால்தான் அவர்கள் உலகத்திலும் சிறந்தவர்களாக மதிக்கப்பட்டார்கள். நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய சுவனத்துக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக மாறிவிடுகிறார்கள். ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், அல் குர்ஆன் சொல்லுகிறது, அடுத்த வசனம், உங்களுடைய அந்த ஆசை, எந்த ஆசை? அதிகமாக சொத்துக்களை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை நீடித்து கொண்டே தொடர்ந்து கொண்டே போகும். எதுவரைக்கும் என்றால், நீங்க மக்பராக்களை சந்திக்கிற வரைக்கும், கபரு குழிகளை, உங்களுடைய புதை குழிகளை சந்திக்கிற வரைக்கும் அந்த ஆசை உங்களை விட்டு விடாது. நாங்க சேர்த்துக்கொண்டே இருக்கிறோம், நாங்க நிறைய சேர்க்கிறோம். எதுவரைக்கும் என்றால், திடீரென எங்களுக்கு மரணம் வந்துவிட்டால் அப்பொழுது மனிதன் அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யா அல்லாஹ் லவ்லா அஹ்ரத்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் பிற்படுத்துவாயாக,
ஃபஅஸ்ஸதக வஅகுப் மினஸ்ஸாலிஹீன். நிறைய சொத்துக்களை சேர்த்தேன் யா அல்லாஹ், அந்த சொத்துக்களை எல்லாம் நான் சதக்கா கொடுத்து விட்டு நான் நல்லவனாக மாறணும், அதுக்காக கொஞ்ச நேரம் யா அல்லாஹ் பிற்படுத்துவாயாக என அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒவ்வொரு மனிதனும் மன்றாடுவான், கெஞ்சுவான் என குர்ஆன் சொல்லுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தை இறுதியாக கேட்பது, யா அல்லாஹ் என்ன கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் பிற்படுத்தினால் 2 ரக்காத்து தொழுதுட்டு வருவேன், அல்லது ஒரு நாள் பிற்படுத்தினால் ஒரு நோம்பு பிடித்துட்டு வருவேன் என சொல்ல மாட்டான். நான் சொல்லுவான், நான் சொத்துக்களை கொஞ்சம் சதகா செய்து விட்டு வருவேன் யா அல்லாஹ். எனவே எங்களுடைய மரணம் எழுதி வைக்கப்பட்டது ஒன்றல்ல, அதாவது அல்லாஹ்விடத்தில் எழுதி வைக்கப்பட்டது. எங்களுக்கு எப்பொழுது மரணம் வரும் என தெரியாது. நாங்க எங்களால எங்களுடைய தேதிய மரணிக்கிற தேதிய குறிப்பிட முடியாது. எனவே எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அடுத்த நிமிடத்தில கூட மரணம் வரலாம். இதைத்தான் அல் குர்ஆன் சொல்லுகிறது, ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்க கபர்களுக்கு போய் சேருகிற வரைக்கும் அந்த சொத்துக்களால் உங்களுக்கு எந்த பிரயோசனம் இல்லாமல் போய்விடும், நீங்க அதுக்குள்ள கபர்களுக்குள்ள போய்விடுவீங்க. எனவே இப்படிப்பட்ட மனிதர்கள் இறுதியில் தான் உடுக்கிற அந்த கவன் துணியை தவிர அவரிடத்தில் வேற எந்த விதமான சொத்துக்களும் கிடையாது என்பதை தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபர்களை போய் சேர்கிற வரைக்கும் நீங்க உலகத்தில் சொத்துக்களை சேர்ப்பதிலே நீங்க இருந்து கொண்டிருப்பீங்க. அல்லாஹ் சொல்லவில்லை ஹத்தா சிர்தும் இலல் மகாபிர், அதாவது நீங்க கபர்கள்ல போய் அங்க வைத்து உட்கார்ற வரைக்கும், அங்க வைத்து அமைதி அடைகிற வரைக்கும் என சொல்லவில்லை, ஜியாரத் தான் சொன்னார்கள். எனவே இதிலிருந்து எதனை நாம் இந்த வசனத்தினூடாக புரிகிறோம் என்றால், கபர் என்பது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அல்ல. கபருடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம். அந்த காலத்துக்கு பிறகு மனிதன் சுவனத்துக்கு, அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சுவனவாசியலாக அல்லாஹ் ஆக்குவானாக. சுவனத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த இடத்துக்கு உரியவனாக மாறுகிற அந்த நாள் வரைக்கும் தான் கபர்ல இருப்பான். எனவே கபர் என்றது ஒரு, அதாவது நாங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கிற ஒரு இடம். எதுவரைக்கும்? நாளை மறுமை நாள் வரும் வரைக்கும், மஹ்ஷர் வரும் வரைக்கும், அல்லாஹ் திரும்ப எங்கள் எல்லாரையும் எழுப்புற வரைக்கும் இருக்கிற இடம்தான் கபரே தவிர, அது கபர்ல ஒரு மனிதன் நிரந்தரமாக இருக்க மாட்டான். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசி மனிதர் வரைக்கும், அல்லது இப்பொழுது நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் வரைக்கும் எவர்கள் எல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மறுமை வரும் வரைக்கும் தான் இருப்பார்கள். மறுமை வந்தவுடன் அல்லாஹு தஆலா அனைவர்களையும் அந்த மஹ்ஷரில் எழுப்புகிறான். சுவனத்துக்கு அல்லாஹ் நரகத்துக்கு நவுதுபில்லாஹ் அனுப்புவதற்காக அல்லாஹு தஆலா எழுப்புவான். இதனைதான் அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். கபர் என்பது நிரந்தரமான வாழ்க்கையும் அது அல்ல, அது ஒரு ஜியாரத்தே அன்றி வேறு கிடையாது. வெறுமனே ஒரு விசிட், கொஞ்ச நாளைக்காக அந்த இடத்துல போய் நாங்க படுத்துறங்குகிறோம். ஆனா இஸ்லாம் சொல்லி தருகிறது, எங்களுடைய கபர்கள் சுவனத்தின் பூஞ்சோலையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் உலகத்தில் நல்ல முஃமினாக முஸ்லிமாக நாம் வாழ வேண்டி இருக்கிறது. அல்லது அந்த கபர்ல கூட அல்லாஹு தஆலா அங்க வேதனையை கொடுப்பதாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. மைமூன் இப்னு மிஹ்ரான் என்ற ஒரு மாமேதை பின்வருமாறு குறிப்பிடுகிறார். எனக்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மா அரல் மகாபிர இல்லா ஜியாரா.
கபர்களை நான் பார்க்கிறேன், ஒரு ஜியாரத், நாங்க போய் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போற இடமாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். எனவே அது நிரந்தரமான இடம் அல்ல. எனவே கொஞ்ச நாளைக்கு அந்த இடத்துல இருந்து விட்டு நாங்க சூனத்துக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லது நரகத்துக்கு போகிற வரைக்கும் தான் அந்த இடத்துல இருக்க போறோம் என உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்ஹாக்குமுத் தகாதுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன ثم கல்லா ஸௌஃப தஅலமூன். நிச்சயமாக கல்லா என சொல்லுகிற அந்த வார்த்தை இருக்கிறதே, அல்லாஹு தஆலா எங்களுடைய உள்ளங்களை தட்டுகிறான். அதாவது தட்டி சொல்லுகிறான், ஏ மனிதா, நீ மறந்திருக்கிறாய், நாளை மறுமையுடைய அந்த நிலைமையை, அந்த விஷயங்களை நீ மறந்திருக்கிறாய். எனவே அப்படி இருக்கக்கூடாது, நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். சும்ம கல்லா, அல்லாஹ் திரும்பவும் சொல்கிறான், ஏ மனிதா எழுந்திரு, நீ விழித்துக்கொள், நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். உங்களுக்கு முன்னால ஒரு பயங்கர நாள் இருக்கிறது. இவர்களெல்லாம் நன்மை செய்யவில்லையோ, உலகத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு பொருத்தமாக அவர்கள் வாழவில்லையோ, அவர்களுக்கு நாளை மறுமை அது பயங்கரமான ஒரு நாளாகத்தான் அது மாறுமே தவிர அது நிம்மதியான நாளாக மாற மாட்டாது. கல்லா ஸௌஃப தஅலமூன், நிச்சயமாக நீங்கள் அதனுடைய பலனை அறிந்து கொள்வீர்கள். உலகத்தில் நீங்கள் எவ்வாறு வாழ்ந்தீர்களோ அதனுடைய பலனை, அதனுடைய நதீஜாவை தெரிந்து கொள்வீர்கள். திரும்பவும் அல்லாஹ் சொல்கிறான், சும்ம கல்லா ஸௌஃப தஅலமூன், நிச்சயமாக சத்தியமாக நாளை மறுமையில உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையின் அந்த பலனை நீங்கள் நிச்சயமாக கண்டுகொள்வீர்கள். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா கல்லா கல்லா என்று 2 முறை பாவிக்கிறான். கல்லா என்ற சொல்கிற எச்சரிக்கைக்கான ஒரு சொல், எச்சரிக்கை செய்வது. அல்லாஹு தஆலா எங்களுக்கு உண்மையை சொல்லி அந்த உண்மையை அல்லாஹு தஆலா உணர்த்துவதற்காகத்தான் கல்லா 2 முறையாக கல்லாவை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல பாவிக்கிறான். திரும்பவும் அல்லாஹ் சொல்கிறான், கல்லா, மனிதனே தெரிந்து கொள்ளுங்க, மனிதனே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். லவ் தஅலமூன இல்மல் யகீன், உறுதியாக மெய்யாக அதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த வாழ்க்கை ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல, அந்த வாழ்க்கையை நீங்க உறுதியாக தெரிந்து கொள்வீர்கள். எனவே இந்த வசனத்துக்கு அறிஞர்கள் கருத்து சொல்கிறார்கள். அதாவது ஒரு மனிதன் இறைவன், அந்த இறைவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த மறுமை வாழ்வை உண்மையாக தெரிந்து கொண்டிருந்தால், இல்முல் யகீன் உண்மையாக நம்பியிருந்தால், உண்மையாக ஈமான் கொண்டிருந்தால், இப்படியாக உலகத்தில் அவர் நினைத்த மாதிரி அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். இதனால் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், நான் தெரிந்து வைத்திருப்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருந்தால் நீங்க கொஞ்சமாக சிரிப்பீங்க, அதிகமாக அழுவீர்கள் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். லதரவுன்னல் ஜஹீம், லதரவுன்னல் ஜஹீம், அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அடியார்களே, அந்த மோசமான நரகத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ثم لترونها عين اليقين, நிச்சயமாக சத்தியமாக அந்த நரகத்தை நீங்கள் உண்மையாகவே கண்டுகொள்வீர்கள் என அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் ஒன்றை எச்சரிக்கிறான். அதாவது என்னவென்றால், நரகத்தை பார்ப்பீர்கள், நரகத்தை நீங்க உங்களுடைய கண்ணினால பார்க்கத்தான் போகிறீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நரகத்தை காட்டுகிற போது அந்த நரகம் மிக பெரிய ஒரு சத்தத்தோடு ஒரு மூச்சை வெளியே விடுகிறது. அந்த மூச்சுடைய சத்தத்தினால் அனைத்து வானவர்களும் அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா வானவர்களும் அப்படியே சுஜூதுல விழுந்து விடுவார்கள். அதனுடைய பயத்தினால் அந்த நரகத்தில் இருக்கிற அந்த மோசமான அந்த அதாபுகளை பார்த்த போது வானவர்கள் எல்லோரும் உடனடியாக பெரும் பெரும் வானவர்கள், எங்களுக்கு தெரியும் வானவர்களை அல்லாஹ் எப்படி பிரமாண்டமான ஒரு படைப்பாக, பெரிய ஒரு படைப்பாக அல்லாஹு தஆலா வானவர்களை படைத்திருக்கிறான். அந்த எல்லா வானவர்களும் அப்படியே சுஜூதில் அப்படியே விழுந்து விடுவார்கள். யா அல்லாஹ், இவ்வளவு பிரமாண்டமான ஒரு நரகம், அந்த ஒரு மூச்சு அந்த நரகம் விட்டதற்காகவே இப்படியாக வானவர்கள் கூட பயந்து விடுவார்கள் என இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசன லதரமுன்னல் ஜஹீம் ثم லதரமுன்னஹா ஐனல் யகீன் என்ற வசனத்துக்கு விளக்கம் சொல்கிற போது அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இதனைத்தான் சொல்கிறான், வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம, அந்த நாளையில நரகத்தை அல்லாஹு தஆலா கொண்டு வருவான். யௌமஇதின் யததக்கருல் இன்சான், அந்த நாளில மனிதனுக்கு ஞாபகம் வரும். உலகத்தில் இருக்கிற போது எனக்கு சொல்லப்பட்டது, அல் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்கள் எல்லாம் ஹதீஸ்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அவைகளை நான் மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தேனே. அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு அந்த நேரத்தில் அவன் இவைகளை ஞாபகப்படுத்துவதனால என்னதான் பிரயோசனம் இருக்க போகிறது? எந்த பிரயோசனமும் இல்லை. எனவேதான் உலகத்தில் எங்களுக்கு இவைகள் சொல்லப்பட்டது, ஓதி காண்பிக்கப்பட்டது, அவைகளுடைய கருத்துக்கள் பொருள்கள் உணர்த்தப்பட்டும் கூட நாங்க அவைகளை தெரிந்தும் தெரியாமல் போல நாங்க வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அப்படி நாளை மறுமையில இவைகளை நீங்க பார்த்ததனால, அதாவது உங்களுடைய கண்களினாலே நீங்க நரகத்தை பார்க்கத்தான் போறீங்க. பார்த்ததுக்கு பிறகு அதுல என்னதான் பிரயோசனம் இருக்கிறது என அல் குர்ஆன் எங்களிடத்தில் கேட்கிறது. அல்லாஹு தஆலா நாளை மறுமையில எங்களிடத்தில் நிஅமத்துக்களை பற்றியும் கேட்பான். நிச்சயமாக நிச்சயமாக உறுதியாக நீங்க அந்த நாளில உங்களுடைய நிஅமத்துக்களை பற்றி கேட்கப்படுவீர்கள் என அல் குர்ஆன் இந்த சூறாவில சொல்லுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு குறிப்பிடுகிறார்கள், ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த இடத்துக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருவரிடத்திலும் கேட்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் நீங்க இந்த ரெண்டு பேரும் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? அப்பொழுது ரெண்டு பேரும் பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க ரெண்டு பேரும் பசியோடு இருக்கிறோம், எனவேதான் சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ், சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள், அவர்கள் யார்? நபி. அவர்கள் கையேந்தினால் அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் அப்படியே கொடுத்து விடுவான். அப்படிப்பட்ட நபி அவர்களும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்பிற்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக எந்த இறைவன் என்னை நபியாக அனுப்பினானோ அந்த இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நானும் பசிக்காகத்தான் இந்த பக்கம் வந்தேன். பசிக்கு, அதாவது யாராவது சாப்பாடு கொடுப்பாங்களா என்ற எண்ணம் கூட இருக்கலாம். எனவே
பசிக்கு ஏதாவது அல்லது சம்பாதித்தாவது ஏதாவது பெற்றுக் கொள்ளலாம் என்ற எண்ணமும் இருக்கலாம். எனவே அதற்காகத்தான் நாங்களும் இந்த இடத்துல நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிவிட்டு பிறகு 3 பேரும் ஆலோசனை செய்தார்கள். அந்த குறிப்பிட்ட அந்த அன்சாரியுடைய வீட்டுக்கு நாங்க செல்வோம். சில நேரங்கள் அவர் எங்களுக்கு விருந்து படைப்பார், விருந்து கொடுப்பார், எனவே அந்த வீட்டுக்கு போவோம் என்று சொல்லி 3 பேரும் அவர்களுடைய வீட்டுக்கு சென்ற போது அங்கே அன்சாரி சஹாபி வீட்டில் இருக்கவில்லை, அவருடைய மனைவி மாத்திரம் அங்கே இருந்தார். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வெளியிருந்து கேட்டார்கள். அன்சாரி தோழருடைய பெயரை சொல்லி கேட்டார்கள், எங்களுடைய தோழர் எங்கே? அப்பொழுது மனைவி உள்ளே இருந்து பதில் சொல்கிறார், எனது கணவர் தண்ணீர் எடுத்துக் கொண்டு வருவதற்காக வெளியே போய்விட்டார். எனவே அப்போ சொன்ன போது அந்த 3 பேரும் வீட்டுக்கு வெளியில ஈத்த மரத்தின் நிழலில உட்கார்ந்து கொண்டு இருக்கிற போது அந்த அன்சாரி தோழர் தண்ணீரை சுமந்தவர்களாக வீட்டுக்கு வருகிறார்கள். வந்தவுடன் ரசூலுல்லாஹையும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை கண்டபோது மாஷா அல்லாஹ், உலகத்தில் மிக சிறந்த ஒரு கூட்டம், ஒரு மனிதர்கள் என்னுடைய வீட்டை தேடி வந்திருக்கிறார்கள் என சொன்னபோது சொல்லிவிட்டு என்ன செய்தார்கள்? உடனடியாக ஒரு ஈத்தம் கொலையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் அந்த ஈத்தம் கொலையை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது அந்த அன்சாரி தோழர் உடனடியாக கத்தியை எடுத்துக்கொண்டு வெளியே செல்வதை பார்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்காக செல்கிறீர்கள் என கேட்டபோது, ஒரு ஆட்டை அறுத்து விருந்து படைக்கலாம் என இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என சொன்ன போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பால் கறக்கிற ஆட்டை மட்டும் விட்டுடுங்க, அதை நீங்க அறுக்க வேணாம் என சொன்ன போது அவர்கள் வேறொரு ஆட்டை அறுத்து அழகான முறையில் அந்த ஆட்டை சமைத்து உரட்டி சுட்டு அந்த 3 பேருக்கும் அவர்கள் விருந்தளித்த போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லதுஸ்அலுன்ன அன் ஹாதா யௌமல் கியாமா, நிச்சயமாக நாங்க இப்ப ஈத்தம்பழம் திண்டோம், அதுக்கு பிறகு தண்ணி கொடுத்தோம், அதுக்கு பின்னால ஆட்டிறைச்சியோட உரட்டி சாப்பிட்டோம், நிச்சயமாக நாங்க இது பற்றி நாளை மறுமையில கேட்கப்பட போகிறோம். அல்லாஹ் தஆலா எங்களிடத்தில் கேட்கவிருக்கிறான். இதுதான் நிஅமத் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு முறை பசியில் இருக்கிற அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு ஒரு ஈத்தம் பழ தட்டு, ஈத்தம் பழம் கொஞ்சம் கிடைக்கிறது. அதை சாப்பிட்ட போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபைக்கு வந்தார்கள். நிச்சயமாக இந்த நிஅமத்தை பற்றி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். அதாவது சாப்பிடக்கூடாது என்பதல்ல, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கள். ثم لتسألن يومئذ عن النعيم, எல்லா நிஅமத்துக்களை பற்றியும் நீங்கள் மறுமையில கேள்வி கேட்கப்படுவீர்கள் என அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். எனவே சாப்பாடு ஒரு நிஅமத். அதே போல அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற எங்களுக்கு மருதம், நல்ல தண்ணீர், நல்ல குளிர்ந்த தண்ணீர், இது ஒரு நிஅமத். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், ஆஃபியத்தை தந்திருக்கிறான், இது ஒரு நிஅமத். கேள்வி புலன், பார்வை புலன் தந்திருக்கிறான், இது ஒரு நிஅமத். அதே போன்று அறிவை கொடுத்திருக்கிறான், சொத்தை கொடுத்திருக்கிறான், நேரத்தை கொடுத்திருக்கிறான், அதே போல பிள்ளை குட்டிகள் எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது எல்லாவற்றையும் அல்லாஹ் உலகத்தில் நிஅமத்தாக கொடுத்திருக்கிறான். ثم لتسألن يومئذ عن النعيم, இந்த நிஅமத்துக்கள் எல்லாவற்றையும் பற்றி நிச்சயமாக நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என இந்த சூரத்து தகாசுரின் இறுதி
ரீதியில அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, இது ஒரு மிக ஆழமான கருத்தை கொண்ட ஒரு சூறாவாக இருக்கிறது. உலகத்தில் நாங்க வாழுகிற போது உலகத்தை சம்பாதிக்கத்தான் வேணும், ஆனால் மறுமையை மறந்து, இபாதத்தை மறந்து, அமல்களை மறந்து சம்பாதிக்க கூடாது என்பதைத்தான் இந்த சூரா வலியுறுத்துகிறது. அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை பற்றி நாளை மறுமையில நீங்க விசாரிக்கப்படுவீர்கள் என்பதையும் இந்த சூரா எங்களுக்கு அழகாக சொல்லி தருகிறது. எனவே எதனை பேசினோமோ, எதனை கேட்டோமோ, அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.